வந்து நிசாப் வந்துவிட்ட பிறகு வரக்கூடிய வருவாய் அனைத்திற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீங்க. ஆனால் அந்த அளவுகோல் நிலையானதாக இல்லாதபோது ஒரு முறை நிசாபினுடைய அளவை அடைந்து விட்டாலே எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? நிசாபுங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம். சுமார் 60,000 ரூபாய் இருந்து அதுக்கு மேலே வந்தால் தான் ஜக்காத்துன்னு சொல்லிட்டோம். இது நிலையானதாண்டா? நிலையானது கிடையாது. ஏன்னாட்டா ஒருத்தன்ட்ட 60,000 ரூபாய் இல்லாமல் போயிடும்ல. ஒருக்கா கொடுத்தா கடைசின்னு கொடுத்துருக்குன்னு அவசியம் கிடையாது. எனக்கு 60,000 ரூபாய் இருக்குது, 60,000 ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அதனால் மேற்கொண்டு வர்றதுக்கு நான் வருமானம் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் அந்த 60,000 ரூபாய் போயிடுச்சு. இப்போ வர்ற சம்பளம் மட்டும்தான் எனக்கு வருது. அப்போ என்ன நிசாபு என்கிட்ட இல்லை. அப்போ நிசாபு என்பது வந்து என்ன செய்யணும்னா நிரந்தரமாக இருக்காது. ஒருத்தன்ட்ட 60,000 ரூபாய் இருந்துக்கிட்டையும் இருக்கலாம், அது அழிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் கூட என்ன செய்யலாம், அவன் ஓட்டாண்டியாக கூட நிற்கிறான். அது வந்து நிசாபு வந்தால் ஜக்காத்து கொடுப்பான். நிசாபு வர்றது 60,000 போச்சுன்னு வைங்க, 20,000 ரூபா சம்பளம் வாங்குகிறான், அது ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்ககிட்ட 60,000 ரூபா இல்லை, நிசாபு இல்லை. அப்போ நிசாபு என்பது மாறிக்கிட்டே வருமே தவிர நிலையானதாக இருக்காது. ஒரு கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. கொடுத்தவர் கொடுக்காமலும் போவார், வாங்கினவர் கொடுப்பார், கொடுக்குறவர் வாங்குவார். அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு விஷயம்.